முதல்வர் அறிவித்துள்ள பயிர்க்கடன் தள்ளுபடியை அரசு மறுபரிசீலனை செய்து விவசாயிகளுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் தீர்வு வழங்க வேண்டும் என தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் மேலூரில் நடைபெற்ற தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மதுரை மாவட்ட 24வது மாநாட்டில் 1 லட்சம் ரூபாய் வரையிலான பயிர்க்கடனுக்கு 75,000 ரூபாயும், அதற்கு மேல் கடன் பெற்றவர்களுக்கு 35,000 ரூபாயும் தள்ளுபடி செய்வது பெரும்பாலான விவசாயிகளுக்கு பயனளிக்காது என தெரிவிக்கப்பட்டது. முதல்வர் அறிவித்துள்ள பயிர்க்கடன் தள்ளுபடி போதுமானதாக இல்லை எனவும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. எனவே இந்த அறிவிப்பை அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் அமைச்சர்களை சந்தித்து பேச உள்ளதாகவும் சங்க நிர்வாகிகள் கூறினர். மேலும் தீர்வு கிடைக்காவிட்டால் சென்னையில் மீண்டும் பெரிய போராட்டம் நடத்தப்படும் எனவும் எச்சரித்துள்ளனர். இதனுடன் வறட்சி நிவாரணம் மற்றும் நீர்நிலைகளை தூர்வாறுதல் உள்ளிட்ட தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. ஏற்கனவே தேர்தல் காலத்தில் தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் வாங்கியிருக்கக்கூடிய பயிர்க்கடனை தேர்தல் வாக்குறுதியாக 5 ஏக்கர் வரை கடன் பெற்ற விவசாயிகளுக்கு கடன் பெற்ற தொகை முழுவதும் தள்ளுபடியும், 5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகள் கடன் பெற்ற தொகையில 50% தள்ளுபடி பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனா தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதிக்கு மாறாக மே மாதம் 25ஆம் தேதி 2000 கோடி ரூபாய் கூட்டுறவு கடன் தள்ளுபடி அறிவிச்சாங்க. கடன் பெற்றிருக்கக்கூடிய விவசாயிகள் 50,000 பெற்றிருந்தா ஒண்டி தள்ளுபடின்னு. பிறகு தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் இந்த கடன் தள்ளுபடி அறிவிப்புல திருப்தி இல்லாம பல்வேறு விவசாய சங்கங்கள் தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடத்தினாங்க. தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பில் மாநில முதலமைச்சரையும் மாநில அரசாங்கத்தையும் நாங்கள் வற்புறுத்தி கேட்கிறோம், இந்த அறிவிப்பை நீங்க மீண்டும் மறுபரிசீலனை செய்யணும். தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதிப்படி நீங்கள் கடன் தள்ளுபடியை செய்யணும். இல்லை என்றால் ஏற்கனவே எங்களோடு தலைமைச் செயலகத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி எந்த அளவுக்கு நீங்க உத்தரவாதம் கொடுத்தீங்களோ அந்த அளவுக்குனாச்சும் கடனை தள்ளுபடி செஞ்சாதான் இந்த விவசாயிகளுக்கு பயனளிக்கும். நீங்க இன்னைக்கு அறிவிச்சிருக்க அறிவிப்புல வெறும் 900 கோடி ரூபாய் வண்டி கூடுதலா அறிவிச்சிருக்கீங்க. இதனால் பெரும்பகுதி விவசாயிகளுக்கு பலன் கிடைக்காது. எனவே மீண்டும் மறுபரிசீலனை செய்யணும்.